இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன குழந்தனாரே, என்ன கவர் இது? அத்த வீரா எங்க? வீராவை நானே கூப்பிடுறேன். வீரா, வீரா. என்னடா கவர் அது? ஃபைல். ஃபைல குடு. நேத்து இந்த ஃபைல் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னல, இப்ப எப்படி உன் கைக்கு வந்துச்சு? அதுதான் எனக்கும் தெரியல. குழந்தனாரே, நீங்க தானே எடுத்துட்டு வந்தீங்க. அது என் பெட்டு கீழே இருந்துச்சு. ஏய், எங்கயாவது மறந்து வச்சுட்டேன்னு சொல்ல வேண்டியதானடா. அதை விட்டுட்டு தொலைச்சிட்டான் அது இதுன்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்க. என்னாச்சுமா? மாமா, இது ரொம்ப முக்கியமான ஃபைல் மாமா. நேத்து இவன் இந்த ஃபைல் எடுத்துட்டு ஆபீஸ்க்கு வர சொன்னேன். கேட்டா ஃபைல மிஸ் பண்ணிட்டேன்னு வந்து கதை சொல்லிட்டு இருந்தான். இப்ப பார்த்தா அவன் ரூம்ல தான் இந்த ஃபைல் இருந்திருக்கு. இந்த ஃபைல் இல்லனா சிஎம் என்னதான் மாமா கேள்வி கேட்பாரு? நான் அவர் முன்னாடி பதில் சொல்ல முடியாம நிக்கிறதுல அப்படி என்னதான் இவனுக்கு சந்தோஷம்னு தெரியல. வீரா என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் ஏன் அப்படிலாம் பண்ண போறேன்? அப்புறம் இதுக்கு என்ன அர்த்தம் குழந்தனாரே? ஃபைல நீங்களே வச்சுக்கிட்டு தேவையில்லாம தங்கச்சிய வருத்தப்பட வச்சிட்டீங்களே. கொஞ்சம் கவனமா இருந்திருக்க கூடாதா? போங்க குழந்தனாரே. மாறா, உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் வீரா விஷயத்துல இப்படி அஜாகிரதையா இருக்காதன்னு. அவ பெரிய பொறுப்புல இருக்கால, எதுவா இருந்தாலும் அவளுக்கு தானடா பாதிப்பு. அத்த நீயும் தெரியாம ஏன்? விடுறா, அவகிட்ட மன்னிப்பு கேளு. டேய், ஏற்கனவே பல தடவை உங்ககிட்ட சொல்லிருக்கேன், இந்த விளையாட்டு புத்தியை ஒதுக்கி வைன்னு. கேட்டியாடா நீ? வள்ளி என்ன பிராங்க் பண்றானா? நான் ஏன்னா நீ ஏங்க வேற. அப்படிலாம் இல்ல. டேய், அப்புறம் இதுக்கு என்னடா அர்த்தம்? வீராவு மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா இந்த ஃபைலை உன் கையில கொடுத்துருப்பா. அத போய் பொறுப்பு இல்லாம தொலைச்சிட்டேன், கலைச்சிட்டேன். டேய், வீரா கிட்ட சாரி கேட்ட. வீரா சாரி வீரா. நீ கேக்குற மன்னிப்பால நான் பட்ட அவமானம் இல்லனா ஆயிருமா என்ன? நேத்து கூட இந்த ஃபைல பத்தி ஒரு என்கொயரி இருந்துச்சு. என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம ஃபைல பார்த்து முடிக்கல. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டுட்டு வந்திருக்கேன். உன்னால நான் இன்னும் எவ்வளவு அவமானத்தை சந்திக்க போறேன்னு தான் தெரியல. வீரா, வீரா, அவ ஏதோ தெரியாம